என் பேர் ஹமீதா ஹம்னா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகரில் படிக்கிறேன். நான் நடந்து முடிஞ்ச SSLC எக்ஸாமில் நான் 489 எடுத்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என் HM, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். குறிப்பாக எங்கள் சாரா மிஸ் ரொம்பவே எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. எங்களுக்கு மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் எல்லாமே எங்களுக்கு இருந்ததுனால தான் எங்களால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்கிறேன். நீங்க எடுத்திருக்க மார்க் உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எப்படி உங்களால சாத்தியமாச்சு எடுக்க முடிஞ்சது? நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டதுனால முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் நாங்கள் கேட்டாலும் எங்களோட டீச்சர்ஸ் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு டவுட் எதுவுமே இருந்தது இல்லை. அதனால எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன படிக்கணும் ஆர்வம் இருக்கு? நான் பயோமேக்ஸ் எடுத்து நான் மெடிக்கல் ஃபீல்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நான் எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? யார் சொல்லி தரா அதெல்லாம்? பேரண்ட்ஸ் எல்லாருமே மோட்டிவேட் பண்றதுனால தான் முடியுது. பி தன்யஸ்ரீ. நான் 489 எடுத்திருக்கேன். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எப்போல்லாம் மார்க்ஸ் கம்மியாதோ அப்போல்லாம் மார்க்ஸ் அதிகமாக எடுக்க சொல்லி நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ட் எங்களுக்காக எப்பவுமே சண்டேல கூட ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எப்போல்லாம் டவுட்லாம் ஏதாவது கேட்டோன்னா அது எல்லாத்தையும் எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணாங்க. அண்ட் சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்குள்ள? அடுத்தது நான் பயோமேக்ஸ் குரூப் தான் எடுக்க போறேன். எங்க அப்பா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில ஒர்க் பண்றாரு. ஸோ எனக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு எல்லாருக்கும் அந்த ஒரு எய்ம் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். அதனால தான் நான் இப்போ எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். ஸோ அதனால நான் பண்ண ஹார்ட் ஒர்க்கு எனக்கு நல்ல மார்க் வந்துருக்கு. என்னெல்லாம் கஷ்டமா இருந்தது உங்களுக்கு படிக்கும்போது? என்னெல்லாம் டிஸ்டர்ப்டா இருந்தது? என்னெல்லாம் கஷ்டமா இருந்தது? கஷ்டமா இருந்ததுன்னா நாங்கள் டிவி ஃபோன்லாம் பார்ப்போம். அதெல்லாம் தப்பு பண்ணுறோன்னு தெரியும். ஆனால் நாங்கள் அது பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணி தான் படித்தோம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் காலையில எழுந்து படிக்கிறது இதெல்லாம் தான் இருந்தது. என்ன பண்ணதுனால உங்களால மார்க் எடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு மார்க் எடுத்துறீங்க, என்ன பண்ணதுனால உங்க மார்க் எடுக்க முடிஞ்சது? ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லியும் நாங்கள் படித்தோம். அதனால தான் பண்ண முடியும். சில பேர் படிக்க மாட்டாங்க. டெய்லியும் படித்து தூங்காமல் சில டைம்ஸ்லாம் படிப்போம். அதுதான் எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா படிக்கிறது? புரிஞ்சு படித்தா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் படிச்சதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. சரி, உங்க கூட படிச்சவங்கலாம் என்ன மார்க் எடுத்திருக்காங்க? அவங்களும் நீங்க என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? என் கூட படித்தவங்களும் சேம் மார்க், நிறைய பேர் நிறைய மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் எடுத்ததுக்கு.